ஒரு திருமணமான பெண், 2 குழந்தைகள். இவருக்கு வருமானம் போதவில்லை. அவர் ஒரு முடிவு செய்கிறார். அந்த பெண்மணி அவருக்கு நிறைய லாங்குவேஜ், அதாவது மொழிகள் தெரியும். அவர் செய்த முதல் வேலை, வீட்டில் சில மாற்றங்களை செய்தார். அதாவது நீங்கள் ஹார்ட்வேர் கம்பெனிலலாம் போனீங்கன்னா ஒரு கிரானைட்லாம் எப்படி டிசைனாக இருக்குங்கிறத பற்றி நிறையா ஒரு கதவு மாதிரி இருக்கும், அப்படி எப்படி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிஸ்டத்தை வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஹைதராபாடுக்கில் இருக்க சார்மினார் ஹோல்சேல் மார்க்கெட், அங்கே போனார். நிறைய அந்த காதுக்கு வேண்டிய தொங்கட்டான், கைக்கு வேண்டிய வளையல், அதுக்கப்புறம் கழுத்துக்கு செயின், பலவிதமான பெண்களுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் கலெக்ட் பண்ணார். ஹோல்சேல் மார்க்கெட்டு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி அதை கம்பெனி அந்த சின்னதாக ஆன்லைன் சேலில் ஒன்று ஆரம்பித்தார். அதோட ரிசல்ட்டு இன்றைக்கி அவர் ஒரு நாளைக்கு 30,000 to 60,000 மட்டும் அவரோட இன்கம். பண்டிகை நாட்களில் 60, 70, 80,000, 1,00,000 கூட போகும். மற்ற நாட்களில் மினிமம் 30,000 to 40,000 மட்டும் போயிட்டுருக்கு. இது எதை காட்டுது அப்படின்னா, உழைப்புங்கிறது எந்த அளவுக்கு உன்னதமாக மேலே டெவலப் பண்ணி விடுதுங்கிறத காட்டுறோம். நம்ம இதை யாராலும் பண்ண முடியும், வாங்கி விற்கிறது, அவ்வளோதான். அந்த பெண்மணி புத்திசாலி. வாழ்த்துக்கள்.